வணக்கம் நண்பா. இந்தியாவில் தயாரிக்கப்படுற பைக்குகள் இந்தியாவில் மட்டும்தான் சேல் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். ஃபாரின் மார்க்கெட்டில் சூப்பராக சேல் ஆகிற பைக்குகளை பற்றியும் நம்ம அதிகமாக பேசியிருப்போம். ஸோ அப்படிப்பட்ட வகையில் எக்ஸ்போர்ட்டோட சேல்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த வருஷம் ஷாக்கிங்கான ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஏன்னா போன வருஷத்தை விட சேல்ஸ் ஆனதை கம்பேர் பண்ணும்போது, போன வருஷம் ஜனவரி 2024 கம்பேர் பண்ணும்போது 43.49% வரைக்கும் இந்த தடவை சேல்ஸ் க்ரோத் வந்து அதிகமாக இருக்குது. இதில் குறிப்பாக சொல்லணும்னா ஹீரோ கம்பெனியோட சேல்ஸ் கிட்டத்தட்ட 140% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? எஸ், இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனியும் சேல்ஸ் அப்படிங்கறத வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. 6வது இடத்துல இருக்கிறது ராயல் என்ஃபீல்டு கம்பெனி தான். மொத்தமா 10,080 வண்டிகள் வரைக்கும் இங்கிருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி சேல் பண்ணிருக்காங்க. 5வது இடத்துல இருக்கிறது சுசுகி 21,087 வண்டிகள் வரைக்கும் இங்கிருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி சேல் பண்ணிருக்காங்க. 4வது இடத்துல இருக்கிறது ஹீரோ கம்பெனி 30,495 வண்டிகள் வரைக்கும் சேல் பண்ணிருக்காங்க. ஹோண்டா கம்பெனி 41,870 வண்டிகள் வரைக்கும் சேல் பண்ணிருக்காங்க ஃபாரின் மார்க்கெட்ல. அதாவது இந்தியாவில் தயாரிச்சு ஃபாரின் மார்க்கெட்ல சேல் பண்ணிருக்காங்க. TVS 93,811 பைக்ஸ்ல வரைக்கும் இங்கிருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி சேல் பண்ணிருக்காங்க. பஜாஜ் கம்பெனி இருக்கலே ஹையஸ்ட் 1,57,114 வண்டிகள் வரைக்கும் சேல் பண்ணிருக்காங்க. இந்த நம்பர்ஸ் அச்சீவ் பண்றதுக்கான முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? ஹீரோ கம்பெனியோட பைக்குகள் நம்ம மார்க்கெட்ல பயங்கரமா சேல் போகுது. ஆனா ஃபாரின் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஆனா பஜாஜ் TVS எல்லாம் பாத்தீங்கன்னா ஏன் இந்த அளவுக்கு ஹிட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபாரின் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அங்க சைனா பிராண்ட்ஸும் போட்டி போடுறாங்க, ஜப்பான் பிராண்ட்ஸும் போட்டி போடுறாங்க. பட் இங்க இருக்கிற அளவுக்கு அங்க போட்டி வந்து இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதை விடவே டஃப்பான காம்படிஷன் போகுது. சைனா ப்ராடக்ட்ஸ் விலை கம்மியா இருக்குது, அதாவது சைனா பைக்குகள் விலை கம்மியா இருக்குது. ஆனா ரிலேபிலிட்டி அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் பாத்தீங்கன்னா அடிக்கடி செய்ய வேண்டியதா இருக்குது. ஏன்னா குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இஷ்யூஸ் இருக்குது சைனா பிராண்ட்ல. அதுவே ஜப்பான் பிராண்ட்ல பாத்தீங்கன்னா குவாலிட்டி சூப்பரா போட்டு கொடுக்குறாங்க ஃபாரின் மார்க்கெட்ல. பட் என்ன பிரச்சனை வந்து ஃபேஸ் பண்றாங்கன்னா, ஸ்பேர் பார்ட்ஸோட காஸ்ட்லி பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்குது. பைக்கோட இனிஷியல் காஸ்டும் அதிகமா இருக்குது. அது மட்டும் இல்லாம நம்மள மாதிரி தான், ஏன்னா இந்தியாவில் இருக்கிற மக்கள் மட்டும்தான் மைலேஜ் கன்சிடர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்ல நீங்க இருந்தீங்கன்னா அது கிடையாது. நம்மளை விடவே கீழே இருக்கிற நிறைய நாடுகள்ல, குறிப்பா ஆப்பிரிக்கா கான்டினென்டல், அதுக்கப்புறம் ஆசியா கான்டினென்டல், இந்த மாதிரி நிறைய நாடுகள்ல பாத்தீங்கன்னா மைலேஜ் கன்சர்ன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பார்ட்டா இருக்குது நிறைய இடத்துல. சோ அந்த மாதிரி இருக்கிற நிறைய பேருக்கு பஜாஜ் TVS கம்பெனியோட பைக்குகள், ஹீரோ கம்பெனியோட பைக்குகள் எல்லாமே அங்க பாத்தீங்கன்னா இந்த பைக்கா அப்படின்னு சொல்லி வாங்குற அளவுக்கு இருக்குது. நான் லைவா பார்த்த எக்ஸாம்பிள் என்னன்னா, ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் பஜாஜ் பிராண்ட்ல இருந்து NS 200 பைக்கை வச்சிருந்தீங்கன்னா அது சீரியஸா அது ஒரு கெத்தான மொமெண்டா பாக்குறாங்க. அதாவது இங்க நம்ம சூப்பர் பைக் வந்து பாத்தீங்கன்னா 500-600 சிசிக்கு மேல இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம சூப்பர் பைக்கா பாக்குறோம். பட் சில நாடுகள்ல பாத்தீங்கன்னா NS 200 சூப்பர் பைக்கா பாக்குற நாடுகள் எல்லாமே இருக்குது. முக்கியமா TVS கம்பெனில இருந்து அப்பாச்சி சீரியஸ் இருக்குது இல்ல, இந்த அப்பாச்சி சீரியஸ்ல நிறைய பைக்குகள் பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் போலீஸ் யூஸ் பண்றாங்க. ஸ்ரீலங்காவில் நிறைய பீப்புளுமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது மட்டும் இல்லாம ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில் டிஸ்கன்யூ பண்ண பைக்கான பஜாஜ் பாக்ஸர் இருக்குல்ல, அது ஆப்பிரிக்கன் கான்டினென்டல்ல இருக்க கண்ட்ரிகள்ல பயங்கரமா சேல் போகுது. அது மட்டும் இல்லாம ஹீரோல ஹங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைக் இருந்துச்சு, கிட்டத்தட்ட ஒரு 10 years பேக்னு நினைக்கிறேன், 10 to 15 years பேக். அது இந்தியாவில் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபாரின் மார்க்கெட்ல எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஃபாரின் மார்க்கெட்ல அந்த பைக்குக்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். சோ இந்த மாதிரி ஃபாரின் மார்க்கெட்ல இந்தியன் பிராண்ட்ஸ்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன, இந்தியன்ஸோட டிபிக்கலான மைண்ட் செட் தான். ஏன்னா மைலேஜ் கன்சர்ன், அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் கம்மியா இருக்கணும், அதாவது ரன்னிங் காஸ்ட் கம்மியா இருக்கணும்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு விஷயத்தை கன்சிடர் பண்ணி பைக் எடுக்கிறோம்ல, அதுக்கேற்ற மாதிரி பைக்குகளை வந்து இந்த கம்பெனிகள் தயாரிச்சு கொடுக்குறாங்களா. அது இந்தியாவில் நிறைய பேர் பாத்தீங்கன்னா என்னடா 100 cc பைக், 125 cc பைக் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா ஃபாரின் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பைக்குகள் கொடுக்குற மைலேஜை பார்த்துக்கிட்டு சூப்பரா இருக்குப்பா இந்த பைக்கு, உண்மையிலுமே எப்படி இதோட மெயின்டெனன்ஸும் கம்மியா இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின் மார்க்கெட்ல ரொம்ப விரும்பி எடுக்கக்கூடிய பைக்குகளாகவும் இந்தியன் பைக்குகள் தான் அதிகமா இருக்குது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். இப்ப ராயல் என்ஃபீல்டு பைக்குகள் இந்தியாவில் 81,000 பைக்குகள் வித்திருக்காங்க. ஆனா அதுவே பாத்தீங்கன்னா வேர்ல்டு வைட் மார்க்கெட்ல கிட்டத்தட்ட 10,000 பைக்குகள் வரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த லிஸ்ட் அப்படிங்கிறது உண்மையாலுமே கிட்டத்தட்ட 10% மேலேயே ஃபாரின் மார்க்கெட்ல வந்து சேல் பண்றாங்க அப்படிங்கறத தான் காட்டுது. அதுவே பஜாஜ் கம்பெனியோட சேல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்ல 1,71,000 பைக்குகள் வந்து சேல் பண்றாங்க. ஆனா ஃபாரின் மார்க்கெட்ல 1,57,000 பைக்குகள் வரைக்கும் சேல் பண்றாங்க. இப்ப பிரேசில்ல தனியா ஃபேக்டரியும் போட்டிருக்காங்க. சோ அங்கேயும் மேனுஃபேக்சர் பண்ணி அந்த சைட் கான்டினென்டல்ல வந்து கவர் பண்றதுக்கு எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு இடத்துல சூப்பராகவே சேல் போயிட்டு இருக்குது. ஹீரோ கம்பெனி இன்னும் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ண வேண்டியது இருக்குது, அவ்வளவுதான். ஏன்னா ஹீரோ கம்பெனியோட பைக்குகளும் ஃபாரின் மார்க்கெட்ல பயங்கரமா ஹிட் ஆக ஆரம்பிச்சதுன்னா ஹீரோ கம்பெனியும் இந்த லிஸ்ட்ல டாப் 3 பிளேசஸ்க்குள்ள வந்துருவாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். நீங்க வேணா இந்தியன் பிராண்ட்ஸை பத்தி உங்க மைண்ட் செட்ல வந்து எந்த மாதிரி ஒப்பீனியன் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் ஃபாரின் மார்க்கெட்ல நீங்க எந்த கண்ட்ரி போனீங்கனாலும் சரி, அங்க இந்தியன் பிராண்ட் பைக்குகளை பார்க்கலாம். அந்த பைக்குகளுக்கு அவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்க பார்க்கலாம். ஓகே நண்பா, இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்ற மாதிரி தான் மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். டாடா.